Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு இந்த வழிபாட்டின் தொடக்கத்தின் வழியாக 3 வாசகங்களின் வழியாக நம்மோடு பேசிய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். Praise the Lord. Praise the Lord. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விவிலிய மாத கொண்டாட்டத்தின் உச்சக்கட்டமாக இன்று விவிலிய ஞாயிறு கொண்டாட்டத்தை நம்முடைய பங்கிலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான விவிலிய ஞாயிறு கொண்டாட்டத்திலே நான் பங்கு பெறுவதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு பாக்கியவான் என்று நான் கருதுகின்றேன். உங்களோடு இந்த விவிலிய ஞாயிறு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியோடு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது எனக்கு அதிகமான மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக நான் இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் எங்குமே நான் இப்படிப்பட்ட ஒரு விவிலிய ஞாயிறு கொண்டாட்டத்தை நான் பார்த்ததில்லை. நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அவர் இங்கு வந்ததிலிருந்தே கடந்த 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக விவிலிய ஞாயிறை விவிலிய மாதத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு எல்லா பாராட்டும் அவருக்கு சென்றடைய வேண்டும். அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து நீங்களும், குறிப்பாக விவிலிய குழு, நீங்களும் சேர்ந்து இந்த விவிலிய ஞாயிறை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திருப்பலிக்கு முன்பாக நாம் விவிலியத்தை பவனியாக எடுத்து வந்தோம். அப்பொழுது இப்போ நாம் சம்மன்ஸ் போல பிள்ளைங்க, அப்புறம் 4 விவிலியத்திலிருந்து நாடகங்களை நடித்து காட்டினார்கள். அப்புறம் இங்கே பார்த்தோம், இப்போ நற்செய்தியின் பொழுது அந்த நற்செய்தியை நாடகமாக நடத்தி எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம். இதில் என்னென்னா, பெரியவர்கள் மட்டும் நம்ம கலந்து கொள்ள, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை 2 பேருமே சேர்ந்து சிறு பிள்ளைகளை இதில் வந்து ஈடுபாடு செய்திருக்கிறாங்க. அதுதான் இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து விவிலியத்தில் அவங்க வந்து ஆசையோடு அந்த விவிலியத்தை படிக்க வேண்டும், விவிலியம் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய பாராட்டு, குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களுடைய இந்த அருமையான முயற்சிகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய செயல்கள் எதுவுமே பலனளிக்காது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த அருமையான முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல பலனை நம்முடைய பங்கிற்கு ஆண்டவர் கொடுப்பார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே இயேசு கூறுகின்றார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? மத்தேயு 16:26வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை அவன் இழந்தால் அதனால் என்ன பயன்? பிரியமானவர்களே, இந்த இறை வசனமானதுதான் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையை மாற்றியது. புனித பிரான்சிஸ் சவேரியார் பாரிஸ் நகரத்திலே, பிரான்ஸ் நாட்டிலே அவர் படித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பராக இருந்தவர் புனித இக்னேஷியஸ் ஆஃப் லொயோலா. அவர் அடிக்கடி இந்த உலக புகழ்ச்சிக்காக பட்ட படிப்பை தேடிக்கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து அவர் அடிக்கடி சொல்வாராம் இயேசுவினுடைய அந்த வார்த்தை, மத்தேயு நற்செய்தி 16:26, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? அடிக்கடி புனித இக்னேஷியஸ் ஆஃப் லொயோலா சொன்ன அந்த வார்த்தைகள் புனித சவேரியாருடைய இதயத்தை தொட்டது. உலக பட்டத்தையும் உலக பேரையும் நாடி சென்ற அவருக்கு வாழ்க்கையை அது மாற்றி போட்டது. அவரை ஒரு பெரிய புனிதராக நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்தது இந்த விவிலிய வசனம்தான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை ஏன்
இன்றைய நாளிலே உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், தொடக்க காலத்திலிருந்தே அறிஞர்கள் ஒரு மனிதனை 3 கூறுகளாக பிரிக்கின்றார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் 3 கூறுகள் இருக்கின்றது. ஒன்று உடல் இருக்கின்றது, இரண்டாவது நமக்கு மனம் இருக்கின்றது, மூன்றாவது நமக்கு ஆன்மா இருக்கின்றது. ஆங்கிலத்திலே பாடி, மைண்ட், சோல் என்று சொல்வார்கள். ஆகவே நம் ஒவ்வொருவரிடமும் இந்த 3 இருக்கின்றது. நம்முடைய குடும்பத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகள் உடல் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்காக உணவு கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனம், அவர்களுடைய அறிவு வளர்வதற்கு, அவர்களுடைய மைண்ட் அறிவு வளர்வதற்கு அவர்களை பள்ளியிலே சேர்த்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றீர்கள். பிள்ளைகளுடைய இல்லை நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, பிள்ளைங்க சாப்பிடலன்னா கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறீங்க இல்லையா? ஏதாவது பிள்ளைங்களுக்கு பயமுறுத்தி சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடலைன்னா, 3 வேளை சாப்பாடு சாப்பிடலன்னா அவங்க வளர்ச்சி அடைய முடியாது, அவங்க நல்ல உடல் சுகத்தோடு இருக்க முடியாது. ஆகவே கட்டாயம் படுத்துகின்றோம். அதே போல் அவர்களுடைய அறிவு வளர்வதற்கு நாம் என்ன பண்ணுறோம்? எந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஆசையோடு போகிறாங்க, எவ்வளோ தரன்னு இழுத்துன்னு போவீங்க, நீங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் உட்கார வைக்கிறோம். கட்டாயம் உடல் வளர்ச்சிக்கு கட்டாயப்படுத்தி நீங்கள் உணவு கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கு அனுப்புகின்றீர்கள். ஏன்னா அறிவில்னா இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியாது, நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் கட்டாய பயிற்சி அளிக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் என்ன முயற்சி எடுக்கின்றோம்? ஆன்மீக வளர்ச்சி என்று வந்தால் மட்டும் சுதந்திரம், அது சரியா? சற்று சிந்தித்து பாருங்கள். உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சிக்கு கட்டாயம் வளர்ச்சிக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா ஆன்மீக வளர்ச்சிக்கு திருச்சபை பார்த்துக்குவாங்க, நம்ம பங்குல இருக்கிற ஃபாதர் பார்த்துக்குவாங்க, சுதந்திரம். ஆகவே இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். ஆன்மீக வளர்ச்சிக்கு குடும்ப அளவிலே நீங்கள் என்ன முயற்சி எடுக்கின்றீர்கள்? பங்கு அளவிலே இங்கே அனுதினமும் திருப்பலி நடக்கின்றது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி நடக்கின்றது, ஒவ்வொரு முறையும் பங்கு குருவானவர்கள் அவர்கள் பல முயற்சி எடுக்கின்றார்கள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு. ஆனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கின்றீர்கள்? திருச்சபை சொல்கின்றது, ஆன்மாவிற்கு உணவு வேண்டும். நம்முடைய உடலுக்கு எவ்வாறு உணவு வேண்டுமோ, நம்முடைய அறிவுக்கு எவ்வாறு உணவு வேண்டுமோ, நம்முடைய ஆன்மாவிற்கும் உணவு வேண்டும். நம்முடைய ஆன்மாவிற்கு தேவையான உணவு என்ன? ஒன்று இறை வார்த்தை, விவிலியம். இரண்டாவது திவ்ய நற்கருணை. இதை 2ம் தான் நம்முடைய ஆன்மாவிற்கு உணவு. இந்த உணவை திருச்சபையானது ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் இந்த 2 உணவை நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், திருப்பலியிலே 2 டேபிள்ஸ் ஆர், there are 2 tables in the Eucharist, table of the word of God and the table of the Eucharist. இறை வார்த்தை மேசை, திவ்ய நற்கருணை மேசை என்று சொல்வார்கள். இந்த 2 மேசையிலிருந்து நாம் திருப்பலியிலே உணவு நமக்கு திருச்சபையானது கொடுக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 16:26 சொன்ன அந்த வசனத்தை நாம் நினைவு கூர்வோம். ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடைய வேண்டும். பெரியவர்களாக்கிய நாமும் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எனவே அந்த விதத்திலே இன்றைய நாளிலே இந்த விவிலிய ஞாயிறை சிறப்பாக நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி, விவிலியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும். விவிலியம் நம்முடைய உணவு. இதுதான் திருச்சபையானது நமக்கு சொல்லுகின்றது. விவிலியமானது நம்முடைய ஆன்மீக உணவு, திவ்ய நற்கருணை நம்முடைய ஆன்மீக உணவு. இந்த உணவை நாம் உண்ண வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே விவிலியம் என்பது
நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, எப்படி நம்முடைய முன்னோர்கள் இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் உணவாக உண்டார்கள் என்று மிக சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் யூத சமுதாயத்திலிருந்தே நாம் ஆரம்பிப்போம். அடுத்தது தொடக்க கால திருச்சபை. இந்த இரண்டு நம்முடைய முன்னோர்கள் நாம் பார்ப்பது என்னவென்றால், விவிலியத்தில் படிக்கின்றோம், 3 விதத்திலே அவர்கள் இறை வார்த்தையை, விவிலியத்தை அவர்கள் உணவாக உண்டிருக்கின்றார்கள். ஒன்று, தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் விவிலியம் படிக்க வேண்டும். இதை எங்கு நாம் பார்க்கின்றோம்? திருப்பாடல் 1. திருப்பாடல் 1 என்ன சொல்கின்றது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றவன் யார்? இறை வார்த்தையிலே மகிழ்ச்சி உற்று இரவும் பகலும் இறை வார்த்தையை படித்து தியானிப்பவனே பாக்கியவான், அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று திருப்பாடல் 1 சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 1 தனிப்பட்ட மனிதன் ஒவ்வொருவனும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும்? இரவும் பகலும் படிக்க வேண்டும். ஆகவே ஒரு மறைநூல் வல்லுனர் ராபி கிட்ட போய் ஒரு யூதர் கேட்கிறார். திருப்பாடல் 1 சொல்லுகின்றது, இரவும் பகலும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. நாங்கள் மற்ற நேரத்திலலாம் உலக கல்வியை எப்படி நாங்கள் எப்போ கற்றுக்கிறது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் எப்போ நாங்கள் கற்றுக்கிறது அப்படின்னு அந்த ராபி கிட்ட போய் கேட்குறாரு ஒரு யூதர். அப்போ அந்த யூதர் சொல்கிறாரு, இந்த 24 மணி நேரத்துக்கு மேலே ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் போய் இந்த உலக கல்வியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விவிலியத்தை நாம் படித்தோம் என்றால் எல்லா அறிவும் நமக்கு அங்கே விவிலியத்திலே கிடைக்கின்றது. ஆகவே திருப்பாடல் 1 நமக்கு கூறுவது, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே தனிமையாக நாம் இரவும் பகலும் இறை வார்த்தையை படித்து நாம் தியானிக்க வேண்டும். அதிலே மகிழ்ச்சி உற வேண்டும். அதை ஒரு பெரிய சுமையாக நம்ம பார்க்கக்கூடாது, மாறாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் டிலைட் இன் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். இரண்டாவது நாம் பார்ப்பது என்னவென்றால், குடும்ப அளவிலே நாம் இறை வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் மட்டுமல்ல, குடும்ப அளவிலே ஒவ்வொரு குடும்பமும் இறைவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். இதற்கு இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அந்த இணைச்சட்ட நூலிலே 3 இடங்களிலே, அதிகாரம் 4, அதிகாரம் 6, அதிகாரம் 11, 3 இடங்களிலே குடும்ப அளவிலே இறை வார்த்தையானது வாசிக்கப்பட்டு அது உட்கொள்ளப்பட வேண்டும். இது நம்முடைய ஆன்ம உணவு. எனவே குடும்ப அளவிலும் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் என்ன சொல்கின்றார்கள்? உங்களுடைய மனதிலே இறைவனுடைய வார்த்தை பதிய செய்யுங்கள். முதல்ல பெற்றோர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய வார்த்தையானது பதியப்பட வேண்டும். பிறகு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இறை வார்த்தை பதிய நீங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் மிக அருமையாக சொல்கின்றது. எப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அதை பதிய செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதுமே அதை பற்றி பேச வேண்டும். நீங்கள் செல்லும் பொழுதும், பயணத்தின் போதும், வருகின்ற பொழுதும், படுக்கின்ற பொழுதும், எழுகின்ற பொழுதும் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இறை வார்த்தையை பற்றி பேச வேண்டும். அதாவது விவிலிய கலாச்சாரத்தை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களோடு பேசும் பொழுது கடவுளை பற்றி பேசுங்க, விவிலியத்தை பற்றி பேசுங்க. இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே பிள்ளைங்களை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம், இப்போ வந்து மொபைல் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அந்த மொபைல் பார்த்துனே சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இது வந்து அப்படியெல்லாம் நம்ம வளர்க்குறது சரியா? நம்முடைய பிள்ளைகளை எல்லா நேரமும் நம்ம வந்து டிவி பார்க்க விடுறது சரியா? ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் குடும்பத்திலே ஒரு நாளைக்கு சாப்பிடுவதற்கு முன்பாக நாம் விவிலியம் ஒரு 10 வசனம் நாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க. இப்போ இந்த விவிலிய ஞாயிறு சிறப்பு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு குடும்ப அளவிலே நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பங்கு அளவில் அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு கொண்டாட்டம். இது பங்கு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து மிகவும் மிகவும் ஒரு மிக ஆச்சரியமானது என்னன்னா, அந்த காலத்தில் இந்த மதங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. ஆனால் ஒரு சில மதங்கள் மட்டும் இன்னும்
இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அதற்கு காரணம் என்னன்னா, குடும்பத்தின் வழியாக சமயங்கள் ஒவ்வொரு குடும்பம் இன்னொரு குடும்பம் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். குடும்பத்தில் நீங்கள் இது மையமாக இல்லை என்றால் பங்கு அளவிலே அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இதனால் பயன் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைங்க உங்களோட எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்பாங்க. ஆகவே குடும்ப அளவிலே நீங்கள் கண்டிப்பாக விவிலிய கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே அவர்களோடு அடிக்கடி பேச வேண்டும். தாய் தந்தை உங்களுடைய பொறுப்பு இது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இறைவனுடைய வார்த்தையை பதிய செய்வது உங்களுடைய கடமை. எப்படி பதிய செய்வது? நீங்கள் பேச வேண்டும். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னா, இப்போ காரில் போகும்போது இறைவனுடைய வார்த்தையை அந்த கேசட் போடுங்க. நம்முடைய பேராயர், நம்முடைய டைசஸ், அந்த நம்முடைய ஆயர் ராயப்பன் அவர்கள் அவரே அவருடைய குரலால் பேசி அருமையான விவிலியத்தை தமிழில் ஃபுல்லாக வச்சிருக்கிறாரு, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அப்போ நம்ம காரில் போகும்போது அதை கேட்டுன்னு போகலாம். இப்போ நீங்கள் குடும்பத்தில் பேசும்பொழுது அடிக்கடி கடவுளை பற்றி பேசுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அடையும். அவர்களுடைய உடல் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுறீங்க, அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுறீங்க. அதே போல் பெற்றோர்களாக்கி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். அதற்கு அடுத்ததாக இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகின்றது என்றால், பேசுவதோடு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் இறைவனுடைய வார்த்தையை தாங்கிய பலகைகளை நம்ம நிறைய இடத்துல வைக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறை வார்த்தையை உங்களுடைய வீட்டில் இருக்கிற சுவரில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய பங்கில் நம்ம பவனியாக வந்தோம், எத்தனை இடத்துல விவிலியம் தாங்கிய அந்த பலகை வைத்திருக்கிறாங்க. இதே போல் நம்ம நிறைய இடத்துக்கு திருத்தலங்களுக்கு போகும்போது விவிலியத்தை கொண்ட நல்ல பலகைகளெல்லாம் விற்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அதை வாங்கி நம்ம வீட்டில் பதிய செய்ய வேண்டும். ஆகவே பிள்ளைகள் அதை படிக்கின்ற பொழுது அவருடைய மனதிலே அது பதிகின்றது. மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய வீட்டில் கதவுகளிலும் நிலைகளிலும் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் மிக அருமையாக சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இது இரண்டாவது நிலை. திருப்பாடல் 1, ஒவ்வொரு தனி மனிதனும் விவிலியத்தை படிக்க வேண்டும். இரண்டாவது நிலை, குடும்ப அளவிலே குடும்பமாக நாம் சேர்ந்து இறைவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் இறைவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் பங்கு அளவிலே ஒரு சமூகமாக இறைவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அதற்கு திருச்சபையானது ஒவ்வொரு பங்கிலும் மிக அருமையான முயற்சிகளை ஒவ்வொரு பங்கு தந்தையும் எடுக்கின்றார்கள். நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் ஆல்பர்ட் எவ்வளவு சிறப்பாக நம்முடைய பங்கிலே கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பான விவிலிய மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர் முயற்சி எடுக்கின்றார், என்னுடைய பங்கு மக்கள் விவிலியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். ஆகவே நம்ம விவிலியத்தில் படுத்தோம்னா அவர்களும் சமூகமாக படித்திருக்கின்றார்கள். முதல் உதாரணம், இணைச்சட்ட நூல் 31வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். மோயிசன் வாழ்ந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் கூட்டமாக சேர்ந்து சமூகமாக சேர்ந்து இறை வார்த்தையை அவர்கள் வாசித்திருக்கின்றார்கள். சமூகமாக சேர்ந்து இணைச்சட்ட நூல் 31 நாம் பார்க்கலாம். 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், அவர்கள் குழுமமாக சமூகமாக அதை வாசித்திருக்கிறார்கள் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்போ அந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள், சிறார்கள் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே. ஆகவே பிள்ளைகளை இன்றைக்கு ஈடுபடுத்தியது மிகவும் சிறப்பு. ஏன்னா இந்த சிறு பிள்ளையிலிருந்தே அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் அருமையாக சொல்றார், சிறு வயதிலிருந்தே நீ கற்றுக்கொண்டதை நீ மறந்து விடாதே. சிறு வயதிலிருந்தே நீ கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து உனக்கு அது வழிகாட்டி கொண்டிருக்கும் என்று புனித சின்னப்பர் இன்றைய 2ஆம் வாசகத்தில் சொல்றார். அதற்கு அடுத்ததாக சமூகமாக அவர்கள் யூத மக்கள் நெகேமியா ஆகமம் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எஸ்ரா என்கின்ற குருவானவர் அவர்களுக்கு இணை சட்ட நூலை, இறைவனுடைய சட்டத்தை எடுத்து வந்து இறை வார்த்தையை அவர்களுக்கு வாசிக்கின்றார். மக்கள் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் எல்லோரும் நின்று கொண்டு அவ்வளோ பக்தியோடு இறை வார்த்தையை கேட்டார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவங்க யாராருன்னா ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறார்கள் என்று விவிலியம் சொல்கின்றது. ஆகவே சிறார்களும் இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி,
விவிலியத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு. ஆன்மீக வளர்ச்சி என்றால் என்ன? இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு ஆனது வளர்வது. இறைவனை நாம் நினைத்து கொண்டு இறைவன் மீது பக்தி வளர வேண்டும். இறைவனுக்கும் நமக்கு இருக்கின்ற உறவு வளர்வது தான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி. ஆகவே இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு 3 நிலைகளிலே நாம் உணவு கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே நாம் விவிலியத்தை படிக்க வேண்டும். 2வது குடும்ப அளவிலே நாம் விவிலியத்தை படிக்க வேண்டும். 3வது சமூகமாக நம் பங்கிலே எவ்வாறு ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் நாம் விவிலியத்தை படித்து எவ்வாறு நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்கின்றோமோ, ஆகவே இந்த 3 நிலைகளையும் நாம் பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி அடையும். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 119 105வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இறை வார்த்தையினுடைய பயன் என்ன? இறை வார்த்தை நமக்கு உணவாக நமக்கு அமைகின்றது. இன்னும் அதைவிட மேலாக திருப்பாடல் 119 105வது வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவரே உமது வாக்கு என் காலடிக்கு விளக்கு, ஆண்டவரே உம்முடைய வாக்கு என் பாதைக்கு ஒளி என்று சொல்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையானது எவ்வளோ கஷ்டங்களை தாங்கியது. நாம் இருளிலே நடக்க வேண்டும், சாத்தானோடு போராட வேண்டும். அப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு ஒளியாகவும் விளக்காகவும் இருக்க போகின்றது என்னவென்றால் இறைவனுடைய வார்த்தை மட்டும்தான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நமது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவருக்கு இறை வார்த்தையினுடைய உதவி தேவைப்பட்டது. இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு விளக்காகவும் ஒளியாகவும் அமைந்தது இறைவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுகின்றார். அதை தான் அருமையாக நம்முடைய பிள்ளைகள் நாடகம்னு நடித்து காட்டினாங்க. அப்போ சாத்தான் சோதிக்கின்றான். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை சோதித்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் இயேசு எவ்வாறு சாத்தானின் சோதனையை அவர் வெற்றி கொள்கின்றார், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு சோதனையும் பார்க்கின்றோம். இயேசு விவிலியத்திலிருந்து அருமையான சொற்றொடர்களை கூறி சாத்தானுடைய சோதனைகளை வெற்றி கொள்கின்றார். முதல் சோதனை நாம் பார்க்கிறோம், இயேசுவை புதுமை செய்ய தூண்டுகின்றது. நீ மிக பிரபலமாக மாற வேண்டும், கல்லை நீ ஒரு உணவாக மாற்று என்று சாத்தான் முதல் சோதனையை கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு அந்த சோதனையை எவ்வாறு வெற்றி கொள்கின்றார்? இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் இறை வசனத்தை கூறுகின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான். என்னை உயிர் வாழ வைப்பது இந்த உணவு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்று இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசுவுக்கு விளக்காக இருந்தது என்ன? சோதனை நேரத்திலே அவருக்கு ஒளியாக இருந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. 2வது சோதனை, கோவிலுடைய உச்சத்துக்கு அழைத்து சென்று சாத்தான் கூட விவிலியத்தை சொல்கின்றது. விவிலியத்தில் இவ்வாறு எழுதியிருக்கின்றது. எவ்வாறு? சங்கீதம் திருப்பாடல் 91, உன்னுடைய வானதூதர்கள் நீ கீழே எழுந்து விழுகின்ற பொழுது உன்னுடைய கால்கள் காயம் படாமல் தாங்கிக் கொள்வார்கள் என்று திருப்பாடல் 91:11 எழுதியிருக்கின்றது. ஆகவே அதை சாத்தான் சுட்டி காட்டி நீ இந்த ஆலயத்திலிருந்து கீழே குதியும் என்று இயேசுவை இன்னொரு சோதனை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு அந்த சோதனை எவ்வாறு மேற்கொள்கின்றார்? இன்னொரு விவிலிய வசனத்தை கூறுகின்றார். அந்த விவிலிய வசனம் எங்கிருந்து வருகின்றது என்றால் இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வருகின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், நீ கடவுளை சோதிக்காதே. 3வது ஒரு மலை உச்சிக்கு சாத்தான் இயேசுவை அழைத்து சென்று, இதோ இந்த உலக அரசை எல்லாம் உனக்கு கொடுக்கின்றேன், உலக பதவிக்கு இயேசுவை தூண்டுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு 3வது தன்னுடைய சோதனையை எவ்வாறு மேற்கொள்கின்றார்? மீண்டும் ஆண்டவர் இறை வார்த்தையை சொல்கின்றார். இணைச்சட்ட நூல், இந்த 3ஐயும் ஆண்டவர் இணைச்சட்ட நூலில் இருந்தால் சொல்கின்றார். 6வது அதிகாரம், அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று விவிலியத்திலே எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த சோதனையிலிருந்து அவர் விடுபட்டது, சோதனையெல்லாம் வெற்றி கொண்டது காரணமாக இருந்து இறை வார்த்தை. ஆகவே மனிதனாக இந்த உலகிலே வாழ்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும்
எவ்வளவோ சோதனைகள், ஒவ்வொரு நாளும் நாம் சாத்தானோடு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சோதனையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நமக்கு விளக்காக இருப்பது, நமக்கு ஒளியாக இருப்பது இறைவனுடைய வார்த்தை. அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் 119வது திருப்பாடல் இறை வசனம் 105 மிக அருமையாக சொல்கின்றார். ஆண்டவரே, உமது வாக்கே என் காலடிகளுக்கு விளக்கு, ஆண்டவரே உம்முடைய வாக்கே என்னுடைய பாதைக்கு ஒளி என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். இயேசு அந்த 40 நாள் தியானம் செய்த பிற்பாடு அவர் சோதிக்கப்பட்டார் என்று. அவருடைய சோதனை அதோடு மட்டும் முடிந்து விட்டதா? சாத்தான் வழியாக மட்டும்தான் சோதனை வந்ததா? இல்லை. நீங்கள் மத்தேயு நற்செய்தி முழுமையாக படியுங்கள், மற்ற நற்செய்தியும் படியுங்கள். சோதனை, அந்த சாத்தானின் சோதனை மனித உருவிலும் வருகின்றது. 16வது அதிகாரத்தில் படிக்கின்றோம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சோதித்தார்கள். அன்புக்குரியவர்களே, கிரேக்க வார்த்தை பெய்ராசோ. பெய்ராசோ என்றால் டு டெம்ப்ட், சோதிப்பது. இந்த வார்த்தை தான் இயேசு சாத்தானால் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெய்ராசோ, டு டெம்ப்ட், சோதிக்கப்படுதல். இதே வார்த்தையை தான் மனிதர்கள் இயேசுவை சோதிக்கின்ற பொழுதும் அதே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சோதித்தார்கள். அதே கிரேக்க வார்த்தை பெய்ராசோ என்பதுதான் அங்கே பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் நீங்கள் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், பரிசேயர்கள் இயேசுவை சோதித்தார்கள். அங்கேயும் அதே கிரேக்க வார்த்தை பெய்ராசோ என்பதுதான் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு கடைசியாக மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் அங்கேயும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சோதிக்கின்றார்கள். அதே கிரேக்க வார்த்தை பெய்ராசோ என்பதுதான். ஆகவே சாத்தான் மட்டும் இந்த உலகத்திலே நம்மை சோதிப்பதல்ல, சாத்தான் மனித உருவிலே வந்து நம்மை சோதித்து கொண்டிருக்கின்றான். இந்த நான் சொன்ன அனைத்து மத்தேயு நற்செய்தி 16, மத்தேயு நற்செய்தி 19, மத்தேயு நற்செய்தி 22 மனிதர்கள் இயேசுவை சோதிக்கின்ற பொழுதும் அந்த சோதனையை எவ்வாறு இயேசு வெற்றி கொள்கின்றார் என்றால் விவிலிய வசனத்தை சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகின்ற பொழுது விவிலியத்தை அவர் கூறுகின்றார். அப்போ ஆண்டவர் இயேசு எப்பவுமே பழைய ஏற்பாடு கையில் வச்சிருந்தாரா? அவங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே திறந்து பார்த்து ரைட், இடைச்சட்ட நூல் இப்படி சொல்லுது. எங்கிருந்து சொன்னார்? அவருடைய மெமரியிலிருந்து சொன்னார், அவருடைய ஞாபகத்திலிருந்து சொன்னார். அப்பனா சிறு வயதிலிருந்தே அவர்கள் மனப்பாடம் செய்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு. இதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே மனப்பாடம் செய்ய சொல்ல வேண்டும். நீங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் மனப்பாடம் செய்தால்தான் அது உள்ளத்திலே இருக்கும். எப்பொழுதெல்லாம் சோதனை நமக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் திருப்பாடல் 119, 105 சொல்வது போல நமக்கு சோதனை வருகின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தை விளக்காக வரும், இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஒளியாக வரும். இயேசுவுக்கு அப்படித்தான். இயேசுவை எப்படியெல்லாம் சோதித்தார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய வார்த்தை அவருக்கு பதிலாக வந்தது. வெற்றி கொள்வதற்கு இறைவனுடைய வார்த்தை உதவியாக இருந்தது என்றால் அவர் சிறு வயதிலிருந்து மனப்பாடம் பண்ணார். சிறு வயதிலிருந்து இயேசு விவிலியம் படித்தார்னு தெரியுமா உங்களுக்கு? லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு காணாமல் போயிடுறார் கோவிலில். சூசை மரி இவங்க 2 பேரும் தேடின்னு போகிறாங்க, என் பிள்ளை எங்கே இருக்கிறாங்கன்னு. அங்கே போனால் மறைநூல் வல்லுநர்களிடையே உட்கார்ந்து 12 வயசில் அவர்களை கேள்வி கேட்பதும் வினவுவதுமாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த சிறு வயதிலே இயேசு விவிலியத்தை மனப்பாடம் செய்தார். ஆகவே தான் அந்த 12 வயசுலேயே கேள்வி கேட்கிறார் மறைநூல் வல்லுநர்களில். அப்போ அவர் பெரியவர்கள் ஆகும்போது அவருக்கு சோதனை வருகின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையானது ஒளியாக விளக்காக இருந்து சோதனையை மேற்கொள்வதற்கு இறைவனுடைய வார்த்தை உறுதியாக அவருக்கு உதவி செய்தது. அன்புக்குரிய, அதோடு மட்டுமல்ல, இயேசு சிலுவையிலே அவர் சாகின்ற தருவாயிலே அவர் கூறுகின்ற வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். நம்மெல்லாம் நினைக்கிறோம் இயேசு அப்போ நம்பிக்கை இழந்து அவர் கடவுள் மேலே நம்பிக்கை இழந்துட்டாரு இறக்கும் பொழுது. அன்புக்குரியவர்களே, அது நம்பிக்கையற்ற வார்த்தை அல்ல. திருப்பாடல் 51 அவர் மனப்பாடமாக சொல்றார். சாகின்ற பொழுது கூட சிலுவையிலே இயேசு ஆண்டவர் சங்கீதம் 51 அவர் சத்தமாக சொல்லி, அப்புறம் இதுதான் மறைநூல் வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த முழுமையாக அந்த சங்கீதம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சங்கீதம்.
சாகின்ற போது கூட அவருக்கு உதவியாக இருந்தது. நான் சாகின்ற பொழுது கூட கடவுளுடைய பிள்ளையாக சாக வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக சாக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய இறை வார்த்தையை அவர் சிலுவையிலே அவர் சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பங்கிலே விவிலிய ஞாயிறை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமையான ஒரு கொண்டாட்டம். எனக்கு மகிழ்ச்சி. இந்த தருணத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆன்மாவிற்கு உணவு. பிள்ளைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கு கட்டாய உணவு கொடுக்கின்றீர்கள், பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு கட்டாய கல்வி கொடுக்கின்றீர்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு கட்டாய இறை வார்த்தையை கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.